இந்த நாயகம்பா சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயம் எப்படி இருக்கார் பாருங்க, ராஜா மாதிரி சுவாமி. இதெல்லாம் இந்த ஜென்மாவில் பார்க்க முடியாத விஷயமாகும். அப்படியே நான் சொன்ன மாதிரியே பார்த்துக்கோ, 4,16,00,000 ருத்ராஜம் எப்படி சுவாமி மின்றாருன்னு பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதை சொன்ன மாதிரியே காலம்பரையிலேருந்து கொக்க ஆரம்பித்து, காலம்பரை 8 மணிலேருந்து ஆரம்பித்து நைட்டு 6:30 மணி மட்டும் டெய்லி நடந்த சம்பவம். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது சாத்தினதுக்கு அப்புறம் தான் இவருடைய அஞ்ஞாபம் நம்மளுடைய தெரிய ஆரம்பித்ததாகும். இதை ஏன்னா வர முடியாதவளைக்காண்டி இதை தரிசனத்துக்காண்டி இந்த வீடியோ எடுத்துருக்கேன். வந்திருந்தவா கூட்டமாக இருந்தாலும் கவனிக்கலைனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னாக்கா சரியான கூட்டம் வந்திருந்தவாளுக்கு தெரியும். ஆமாம், யாருக்கும் எதுவும் செய்யப்படாது அப்படிங்கிற ஞாபகம்லாம் மனசில் இல்லை. அதுக்காண்டி மன்னிப்பு இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னாக்கா இது எவ்வளோ பெரிய விசேஷம், சாதாரணமான விசேஷம் கிடையாது. ஏன்னாக்கா 3 நாள் தூங்கலை. ஆமாம், அதை இப்போவே பேசவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்தளவுக்கு நம்ம போராடி இருக்கேன் அதில். ஆமாம், அதனால் காலம்பரை என்னால் வேலை செய்யுமே அப்படிங்கிற ஞாபகம் இருந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அதை நான் யார்கிட்டையும் காட்டிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதெல்லாம் இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் எப்படி இருக்கார் பாருங்கள். ருத்ராஜ விஸ்வநாதர் குட்டி லிங்கம், அதுக்கப்புறம் இந்த ஆத்மார்த்தமான குட்டி லிங்கம், அதெல்லாம் சாதாரணமான முயற்சி இல்லை. அதனால் இதை நான் வர முடியாதவாளுக்கும் வந்தவாளுக்கும் இதை ஞாபகமாக காட்டிக்கிறேன். ஆமாம், இதை தரிசனம் பண்ணிக்க வேண்டியது. ஆமாம், மனப்பூர்வமான நன்றி. நமஸ்காரம்.